உங்களுக்கு விதவிதமான லோன்ஸ் இருக்கலாம். ஸ்டூடெண்ட் லோனாக இருக்கலாம், ஹோம் லோனாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம், எஜுகேஷ்னல் லோனாக இருக்கலாம். இப்படி எந்த லோனாக கூட இருக்கட்டும். அது எப்படி நம்ம சீக்கிரமாக அந்த லோனை பே பண்ணிவிட்டு நிறைய லேக்ஸ் கணக்கில் எப்படி அந்த அமௌண்ட் சேவ் பண்ணுறது, அதை நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். 10 டிப்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு பட்ஜெட் க்ரியேட் பண்ணணும். அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வருது, எவ்வளோ இன்கம் வருது ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த பட்ஜெட்டில் நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக லோனை ரெமிட் பண்ணி நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் மந்த்லி பே பண்ணுறதுக்கு பதிலாக வீக்லி பேமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்படி பண்ணுறதால நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுவீங்க. அதனால் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டும் குறையும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேவ் பண்ணுவீங்க. இப்படி பண்ணுறதால உங்களோட லோன் டூரேஷனை நீங்கள் சீக்கிரமாக பேமெண்ட் பண்ணி முடிச்சிடுவீங்க. லோன் டூரேஷன் குறையும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களோட மினிமம் பேமெண்ட்டை விட ஒரு 1000-2000 ருபீஸ் நீங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் பண்ணுறது. இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் சீக்கிரமாக அந்த லோன் அமௌண்ட்டை ரெமிட் பண்ணிடுவீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சேஞ்ச், இந்த 1000-2000 ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எல்லா மாதம் நீங்கள் பே பண்ணுறது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லோன் அமௌண்ட்டை சீக்கிரமாக பே பண்ணி முடிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்கம் கிடச்சிது அப்படின்னா, அதாவது இப்போ ஏதாவது ஒரு அலவன்ஸ் உங்களுக்கு கம்பெனிலேருந்து கிடைக்குது. நைட் ஷிஃப்ட் அலவன்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது போனஸ் கிடைக்கலாம், இல்லை ஏதாவது இன்க்ரிமெண்ட் ஏதாவது கிடச்சிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னல் இன்கம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் இந்த லோன் அமௌண்ட்டுக்காக நீங்கள் மாற்றி வைக்கணுமே தவிர பர்சனல் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்படி பண்ணுறதால உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் குறையும், நீங்கள் சீக்கிரமாக அந்த லோன் ரெமிட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களோட என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது நீங்கள் ஃபேமிலியோட அடிக்கடி நீங்கள் அவுட்டிங் போடுவீங்க. அதாவது ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடவோ, சினிமா பார்க்குறது, மூவி பார்க்குறது, அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா ஃபேமிலி கூட. அதனால் வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் உங்கள் லோன் அமௌண்ட்டை சீக்கிரமாக ரெமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீஃபைனான்ஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் லோனை ரீஃபைனான்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஃபைனான்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது அந்த லோன் வாங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் 2வது பேங்க்கில் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறீங்க, அங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த செகண்ட் பேங்க்கில் போய்ட்டு திரும்ப லோன் வாங்கிடுவீங்க. அப்போது இந்த செகண்ட் பேங்க்லேருந்து வாங்கின இந்த லோன் அமௌண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் பேங்க்கில் போய் ரெமிட் பண்ணிடுவீங்க. அப்போது அந்த ஃபஸ்ட் பேங்க்கோட டீலிங் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பேங்க்லேருந்து தான் உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் ரீஃபைனான்சிங். ரீஃபைனான்ஸுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்னேன். அப்போது நீங்கள் அந்த ரீஃபைனான்ஸ், உங்களை லோன் வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை வச்சு என்ன பண்ணலான்னா, உங்கள் மந்த்லி பேமெண்ட்ஸ் குறையும். அதோட நிறைய லேக்ஸ் கணக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். நல்ல மெத்தட் தானே இது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் லோன்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 விதம் இருக்குது, 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து டெட் ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். 2வது அவலங்கே மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெட் ஸ்னோபால் மெத்தட் என்னென்னா, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் சின்ன இப்போ நீங்கள் வந்து பைக் லோன் வாங்கியிருக்கீங்க, ஹவுஸ் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா டெட் ஸ்னோபால் மெத்தட், அதில் என்ன பண்ணுவீங்கன்னா, சின்ன லோன் அமௌண்ட் எதுவோ, அதாவது பைக் லோன் ரொம்ப சின்ன அமௌண்ட் இல்லையா, இந்த ஹோம் லோன் ஹவுஸ் லோனை கம்பேர் பண்ணும்போது பைக் லோன் சின்ன அமௌண்ட். ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக ரெமிட் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நிறைய போர்ஷன் வந்து உங்களோட இன்கமில் மெஜாரிட்டி நிறைய போர்ஷன் இந்த ஸ்மால் அமௌண்ட்டை டார்கெட் பண்ணுவீங்க. இந்த சின்ன லோன் வந்து ரெமிட் பண்ணி முடிக்கிறதுக்கு டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய லோன் அமௌண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இதுதான் இந்த டெட் ஸ்னோபால் மெத்தட். 2வது நான் சொன்னேன் இல்லையா அவலங்கே மெத்தட், இது வந்து இந்த டெட் ஸ்னோபால் மெத்தடுக்கு அப்படியே உல்ட்டா. இதில் என்னென்னா, பெரிய லோன் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கமில் மெஜாரிட்டி போர்ஷன் பெரிய லோன் அமௌண்ட்டை அதில் டார்கெட் பண்ணுவீங்க. அது முடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன லோன் அமௌண்ட்டை வந்து பே பண்ணி முடிச்சிடுவீங்க. அதாவது ஹவுஸ் லோனை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெஜாரிட்டி போர்ஷன் ஹவுஸ் லோனை டார்கெட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த பைக் லோன் நீங்கள் பே பண்ண பார்ப்பீங்க. ஸோ இப்படி இந்த 2 வழிகள் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் உங்கள் லோன் பேமெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக பே பண்ணணும். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும்னா
நீங்கள் ஆட்டோமேஷன் நீங்கள் வந்து அப்டேஷன் கொடுக்கலாம். அதாவது பேங்க்கில் நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். தட் இஸ் எவ்ரி மந்த் உங்களுக்கு இப்போ 20,000 நீங்கள் பே பண்ணுறீங்க லோன் அமௌண்ட் அப்படின்னா எவ்ரி மந்த் அந்த 20,000 உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டிரெக்ட் ஆகி போகிற மாதிரி நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். இந்த பேங்கிங் டேர்ம்ஸில் இது வந்து ஆட்டோமேட்டட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பேங்க்கில் போய்ட்டு இந்த மாதிரி எவ்ரி மந்த் எனக்கு இவ்வளோ சர்டின் அமௌண்ட் வந்து போகணும். அது வந்து ஏர்டெல் பேமெண்ட்ஸ், அந்த மொபைல் ஃபோன்ஸாக இருக்கலாம், அது எந்த பேமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். இப்போ இங்கே நம்ம லோன் பற்றி பேச போகிறோம். ஸோ இங்கே லோன் அமௌண்ட் வந்து இப்போ 20,000 இந்த 20,000 எவ்ரி மந்த் இந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேங்க்கில் நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் நீங்கள் 10th நீங்கள் வந்து எவ்ரி மந்த் 10th நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா எவ்ரி 10th ஆஃப் ஈச் மந்த் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ இது மூலமாக ஒரு டிசிப்ளினரியை மெயின்டைன் பண்ணுவீங்க. பெனால்ட்டிலேருந்து நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகலாம். உங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அதிகமாகாமல் லோனை சீக்கிரமாக ரெமிட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு லோன் பேமெண்ட்ஸில் இருக்கீங்க. ஸோ புதுசாக வேறு ஒரு லோன் எடுக்காமல் பார்த்துக்கணும். நீங்கள் அப்படி எடுக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் பே பண்ணக்கூடிய லோனை சீக்கிரமாக பே பண்ணி முடிச்சிடுவீங்க. இல்லை நீங்கள் புதுசாக ஒரு லோனை திரும்ப நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேர்டன் கொடுக்கும். நீங்கள் வந்து எப்படி உங்களோட இன்கம் வந்து எப்படி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், நீங்கள் தத்தளிப்பீங்க. அதனால் புதுசாக லோன் எதுவுமே எடுக்காமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் லோன் முடிச்சிடுவீங்க, கிளியர் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, 2 இயர்ஸ்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ வருஷம் நம்ம வந்து கரெக்டாக பே பண்ணிட்டோமா, அடிஷ்னலாக நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெமிட் பண்ணியிருக்கோமா, பிரின்சிபல் குறைஞ்சிருக்கா, நம்ம இன்னும் இவ்வளோ தான் இருக்கா, நம்மளால் முடியும், நான் வந்து கரெக்டாக கொண்டு போகிறேன், என்னோடய வரக்கூடிய இன்கம் வந்து கரெக்டாக எப்படிலாம் நம்ம எக்ஸ்பென்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணமோ பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண போகிறேன், என்னால் முடியும் அப்படின்னு நீங்களே இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சு உங்களே அசஸ் பண்ணிங்கன்னா உங்களால் டென்ஷன் இல்லாமல் அந்த லோனை ரெமிட் பண்ணி முடிக்க முடியும். இதை வச்சு உங்களோட ப்ரோக்ரஸ் எவ்வளோ இருக்குது, இந்த லோன் ப்ராசஸோட உங்களோட ப்ரோக்ரஸ் வந்து எப்படி இருக்குது நீங்களே வந்து அசஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களோட ப்ரோக்ரஸை நீங்களே ரெகுலராக மானிட்டர் பண்ணுறது. அதாவது இப்போ உங்களுக்கு 5 இயர்ஸ் லோன் எடுத்திருக்கீங்க, 3 இயர்ஸ் லோன் ரெமிட் பண்ணியிருக்கீங்க. அந்த 3 இயர்ஸ் நான் கரெக்டாக கொண்டு போயிருக்கேனா, எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் வந்து நான் ரெமிட் பண்ணியிருக்கேன்னா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் குறையுதா, பிரின்சிபல் அமௌண்ட் குறைஞ்சிருக்கா, ஓகே என்னால் முடியும் அப்படின்னு நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆகிறது. என்னால் இவ்வளோ முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நம்மளால் முடியும் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் லோன் பேமெண்ட் பண்ணி முடிச்சிடுவீங்க. டென்ஷனாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக நீங்கள் லோன் பேமெண்ட் ரெமிட் பண்ணி முடிச்சிடுவீங்க.